நண்பர்களுக்கு வணக்கம். கொடி வகைகள்லேயே நம்மளை ரொம்ப சோதிக்கிறது பீர்க்கங்காய் தான். மற்ற கொடிகளாவது ஓரளவுக்கு விளைச்சல் கொடுக்கும். ஆனால் பீர்க்கங்காய் கொடி வந்தாலும் காய் மொட்டுகள் வைக்காது. அப்படியே காய் மொட்டு வச்சாலும் தொடக்கத்திலே வெம்பி போயிடும். கடைசியில் ஒரு 2 காய் தான் மொத்த சீசனுக்கே அறுவடைக்கு கிடைக்கும். இந்த பிரச்சனை எப்போவுமே மாடியில் கொடிகள் வளர்க்கும்போது வரும். இந்த சீசனில் என்னுடைய கொடியெல்லாம் இதே பிரச்சனை தான் வந்தது. நிறைய பிஞ்சு மொட்டுகள் வச்சோம், எதுவுமே பூக்காமலே காஞ்சி போகிறது, பூத்தாலும் வெம்பி போகிறது தான் நடந்துகிட்டு இருந்தது. அதை சரி செஞ்சு மற்ற கொடிகள் போலவே நல்ல விளைச்சல் எடுக்கணும்னா என்ன செய்யணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல கொடிகளுக்கு நிறைய சத்து தேவைப்படும். மற்ற காய்கறி செடிகளை விட கொடிகளுக்கு தொடக்கத்திலேயே பயோ ஃபர்டிலைசர் இல்லைனா கலவையான ஒரு உரம் கூடுதலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வெறும் மண்புழு உரம் மட்டும் பத்தாது. கலவையான உரம் அப்படின்னு நான் சொல்கிறது மக்கிய காய்கறி கழிவு உரமாக இருக்கலாம், ஆட்டு எரு இலை சருகுகள் கலந்த உரமாக இருக்கலாம். இப்படி ஒரு கலவையான உரம்னா கூடுதலாக கொடுக்கணும். ரெண்டாவது, பீர்க்கங்காய் கொடியில் அஸ்வினி பூச்சி தாக்குதல் தொடக்கத்திலே வரும். நிறைய கட்டெரும்புகள் இலைகள்லையும் மொட்டுகள்லையும் ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம். அதை பார்த்தே சொல்லிடலாம் அஸ்வினி வந்துட்டு அப்படின்னு. தொடக்க இலைகளோட அழியில் பார்த்தாலே பூச்சிகள் கூட்டமாக இருக்கும். அஸ்வினியை தொடக்கத்திலே கட்டுப்படுத்திடணும். நிறைய விட்டுட்டோம் அப்படின்னா செடியோட விளைச்சலை பாதிக்கும். பூச்சிகள் இல்லாமல் வெறுமனே கட்டெரும்புகள் செடிக்கு வர்றதில்லை. அஸ்வினியை முதல்ல கட்டுப்படுத்திடணும். நிறைய விட்டுட்டோம் அப்படின்னா செடியோட விளைச்சலை பாதிக்கும். அஸ்வினி பூச்சை கட்டுப்படுத்துறதுக்கு 1 லிட்டர் தண்ணியில் 10 கிராம் வேப்ப முன்னாக்க கலந்து ஒரு நல்ல ஸ்ப்ரேயர் வச்சு தொடர்ந்து ஒரு 5 நாள் இலைகளுக்கு அடியில் தெளித்து பூச்சிகளை காலி செஞ்சால் அப்புறம் வராது. மூணாவது, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், தேமோர் கரைசல். செடி ரொம்ப செழிப்பாக இருக்குது, தோட்டம் முழுக்க படர்ந்துருக்கு, ஆனாலும் பிஞ்சு மூட்டுகள் வைக்கிறது இல்லை, பூத்தா பிஞ்சு வெம்பிடுது. இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் பீர்க்கங்காயில் நம்ம பொதுவாக பார்க்குற பிரச்சனைகள். நம்ம நிறைய கரைசல்கள் பற்றி பேசினாலும் தேமோர் கரைசலோட பலனை பீர்க்கங்காயில் நல்லாவே பார்க்க முடிஞ்சுது. இந்த சீசனில் என்னோட தோட்டத்தில் தொடக்கத்தில் ஒரு பிஞ்சு கூட தேராமல் வெம்பிக்கிட்டே போயிட்டு இருந்தது. தேமோர் கரைசலை தெளித்தேன், அதிலிருந்து பிஞ்சுகள் நிற்க ஆரம்பிச்சுது. இந்த சீசனில் மாடியிலேயே ஒரு நல்ல விளைச்சல் முறையாக எடுக்க முடிஞ்சுது இந்த தேமோர் கரைசலை தெளித்த பிறகு தான். இதை பூக்கும்போது தொடக்கத்திலே தெளிச்சிருந்தேன் அப்படின்னா இன்னும் அருமையான விளைச்சல் எடுத்துருக்கலாம். இந்த சீசனில் விட்டதை அடுத்த சீசனில் பிடிச்சிக்கலாம். இது தொகுத்து சொல்லணும் அப்படின்னா, பீர்க்கங்காய் மாதிரி கொடி வகைகளை மாடியில் பயில வளர்க்கும்போது நல்ல செறி உள்ள உரம் நிறையா கொடுக்கணும். அது உயிர் உரமாக இருக்கலாம், அல்லனா மற்ற உரங்களோட கலவையாக இருக்கலாம். வெறும் மண்புழு உரம் மட்டும் வேலைக்காகாது. ரெண்டாவது, பூச்சித்தொல்லை வரும்போது தொடக்கத்திலே கட்டுப்படுத்திடணும். கட்டெரும்புகள் நிறைய தெரிஞ்சதுனாலே பூச்சிகள் வந்துட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். 1-2 கட்டெரும்புகள் பூ மேலேயோ இல்லை மொட்டுகள் மேலேயோ தெரிஞ்சதுன்னா கண்டுக்கிட வேண்டியதில்லை. மூணாவது, ரொம்ப முக்கியமாக, பூக்கும்போது ஒரு முறையும் 10 நாள் கழித்து ஒரு முறையும் தேமோர் கரைசலை கண்டிப்பாக தெளிக்கணும். தேமோர் கரைசலை சரியாக பூக்க ஆரம்பிக்கும் போதே தெளித்து விட்டால் நல்ல பலன் கிடைக்கும். தேமோர் கரைசல் பற்றி விரிவாக ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், பாருங்கள். உங்ககிட்ட இதை தவிர வேறு எதுவும் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.